கிரெயினை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன மிஸ்டேக் கூட பார்த்தீங்கன்னா பெரிய ஆக்சிடென்ட்ஸை கொண்டு வந்து விடும். இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டியை பேலன்ஸ் பண்ணாம அன்ஈவனா லோடை லிஃப்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம லோடை லிஃப்ட் பண்ணும்போது உள்ளேயே பார்த்தீங்கன்னா 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க. அந்த லோடு ஸ்லிப் ஆனதுனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அடிச்சிருச்சு. ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எப்பவுமே கிரெயினை யூஸ் பண்ணும்போது சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த லோடை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா செயின் ஸ்லிங், வெப் ஸ்லிங் 2 விஷயம் இருக்கு. இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்லிங் தான் யூஸ் பண்ணணும், வெப் ஸ்லிங் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க யூஸ் பண்ற மாதிரி வேற சுச்சுவேஷன், வேற வழி இல்லைன்ற பட்சத்துக்கு யூஸ் பண்றீங்கன்னா கார்னர் எட்ஜஸ் கவர் பண்ணிருக்கணும். ஓகே, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு செயின் ஸ்லிங் தான் கரெக்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரொம்ப 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 முக்கியம். நீங்க எந்த அளவுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டியை மெயின்டைன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு லோடு ப்ராப்பரா கொண்டு போகணும். இன்னொன்னு டேக் லைன் வேற இல்லை. ஸோ லோடு லிஃப்ட் பண்ணும்போது பக்கத்துல யாரும் இல்லாம பாத்துக்கோங்க. ஏன்னா ஷார்ப் எட்ஜஸ் ஸ்லிப் ஆனதுனால பாருங்க எவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடந்துருச்சாங்க. நல்ல வேலை அவர் தப்பிச்சிட்டாரு. தப்பி தவிர அவர் தலையிலையோ உடம்புலயோ குத்தி இருந்தா கண்டிப்பா அவர் செத்துருப்பாரு. பிகாஸ் எவ்ரி திங் இஸ் ஷார்ப் எட்ஜ். ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணணும் ப்ராப்பரா, இல்லைன்னா ஆக்சிடென்ட்ஸ் கண்டிப்பா நடக்கும்.